அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோளக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ மணி 5 ஆயிருச்சு. இன்னைக்கு சோளத்த அறுத்து கொண்டு போய் வச்சா தான் நாளைக்கு காலையில மாட்டுக்கு வந்து ஏற போட முடியும். காலையில நான் கதவ தொறந்துட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி இவங்கலாம் எந்திரிச்சு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காலையில சோளம் போட லேட் ஆயிருச்சுன்னா, பாவம் எல்லாரும் அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க நம்மள எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா விடியும்? எப்படா இவன் வெளியே வருவேன்? அப்படின்னு. எல்லாத்துக்கும் போட்டோன்னே நீட்டா சாப்பிட்டுருவாங்க. இயற்கையா நம்ம வந்து எந்த ஒரு ரசாயனமும் கலக்காத சோளப்பில்ல தான் கொண்டாந்து நம்ம வந்து மாட்டுக்கு போடுறது. போன வருஷம் மழை சரியா பெய்யாதனால வந்து இந்த வாட்டி புல்லெல்லாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. எல்லாம் இப்பவே கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பனி சீசன்லயே புல்லெல்லாம் கருகுது. காலையில எந்திரிச்சோனே வாசப்படியிலேருந்து வீராவும் என் கூட வந்துருவேன். வந்து என் கூட சோளம் போடுறேன்னு சொல்லி மாட்டுக்கு சோளம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மாடு வாயிலே உதஞ்சு பிடிச்சு பாவம் இன்னைக்கு. அப்புறம் இவனை கூட்டியாந்து வீட்டுக்குள்ள வச்சு ஒத்தரம் வச்சு கழுத்துல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வீராக்கு. இவன் தான் உதஞ்சது. கழுத்துல பார்த்து உதஞ்சு விட்டேன். முழிக்கிறத பாருங்க. உன்னைய மாதிரி தானே அதுவும். இவனுக்கு 2வது ரவுண்டு. இவன் நல்லா சாப்பிடுவேன். இவனுக்கு தாங்க மூட்டுல புல்லு வச்சிருச்சு பாருங்க. பிளாக் கலர்ல தெரியுதா? இவனை தேத்தி கொண்டு வரதுக்கு அவ்வளோ பாடுபட்டாங்க 2 மாசமா. நம்ம வெள்ளையனை காப்பாற்றி விட்டதுலேருந்து இவன் கொஞ்சம் அதிகமாக பாசமாக இருக்கான் அப்போல்லாம் என் மேலே. என்னோட பாசமான மாடுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை சுண்டி விடுங்க. தேங்க்யூ.